என் அன்பார்ந்தவர்களே, இந்த டிசிப்ளின் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்துவீங்க. ஒழுக்கம். இன்டிசிப்ளின் ஒழுங்கீனம். ஒழுக்கத்துக்கும் ஒழுங்கீனத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் தான் நல்ல மாணவர்களும் அப்படி நல்ல மார்க் வாங்காத மாணவர்களும் இருக்காங்க. இந்த இன்டிசிப்ளின் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இயற்கையாக இன்டிசிப்ளின் தான் வரும். அதிலிருந்து தான் நம்ம டிசிப்ளின் கொண்டு வரணும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் டிசிப்ளின் ஒழுக்கம் என்பது பிறவி குணம் அல்ல. குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த நேரத்தில் தான் அழணும், இந்த நேரத்தில் தான் மலஜலம் கழிக்கணும், அவங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் சத்தம் போடலாம், இந்த நேரத்தில் சத்தம் போடக்கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு கார்டு எடுத்துக்கோங்க, அதுதான் நேச்சுரல். அந்த காட்டிலிருந்து நம்ம ஒரு பூங்காவை கொண்டு வரணும் தான், அதுதான் கிரியேட்டட். ஒரு கல் பாறாங்கல் தான் நேச்சுரல். நாம் தான் சிலையை வடிக்கணும் அதிலிருந்து. அதே போலதான் ஒழுக்கம் ஒழுங்கீனம் என்ற தொடர்பு. குழந்தைகளுக்கு தெரியாது இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்று. ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய குழந்தைகளால் நல்லா படிக்க முடியுது. மன ஒழுக்கம், உடல் ஒழுக்கம். கிளாஸில் வெல் பிஹேவ்டு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்குறாங்க. இங்கே பராக்கு பார்க்குறது, அங்கே பராக்கு பார்க்குறது, இப்படி ஓடுறது அப்படி ஓடுறது. அதே மாதிரி சாயந்தரம் குழந்தைகள் வந்து கரெக்டாக வந்த உடனே இந்த ஹோம்ஒர்க் செய்கிறது, இவ்வளோ நேரம் தான் டிவி பார்க்கலாம், இவ்வளோ நேரம் தான் விளையாடலாம் என்ற ஒழுக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பாடங்களை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்துட்றாங்க, ஒழுக்கத்தை நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். எனவே ஒழுக்கமாக குழந்தைகளை இங்கே வளர்த்திங்களன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு டியூஷன் சென்டருக்கு அனுப்ப வேண்டாம். படி 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 சொல்ல வேணாம், ஹோம்ஒர்க் பண்ணு 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 சொல்ல வேணாம். கடுமையான சொற்களால் குழந்தைகளை நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டாம். ஒழுக்கம்தான் முக்கியம். இதற்கு யார் பொறுப்பு? பெற்றோர்கள் தான் பொறுப்பு. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.